எங்களுடைய வாழ்க்கையில இயேசு எப்படிப்பட்டவர், என்னுடைய வாழ்க்கையில இயேசு எப்படி வந்தார், என்னுடைய வாழ்க்கையில இயேசு எப்படி எங்களை அறிந்தார் என்ற ஒரு சத்தியத்தையே ஒரு எங்களுக்கு இயேசு கொடுத்த நன்மைகள் சொல்லி நாங்கள் கடமைப்பட்டு வந்திருக்கிறோம். இயேசு எங்க குடும்பத்தில் நாங்கள் 9 பேர், அதுல 7 ஆம்பளைங்க 6 ஆம்பளைங்க. அந்த 6 ஆம்பளைங்கள்ல எங்க வீட்டில் எல்லாரும் சாராயம் காசுவாங்க. எங்க வீட்டில் சாராயம் காசுற குடும்பம் தான். அந்த சாராயம் காசு எங்க வீட்டு வைக்க பொருளை வைப்பாங்க. அப்போ அந்த சாராயத்தை குடிப்பேன், எடுத்து குடிச்சிட்டு அப்படியே இருக்கும். அந்த சாராயத்தை குடிக்கும் போதும் ஒண்ணுமே தெரியாதுங்க. அதுக்கப்புறம் நாட்கள் வளர்ந்தது, நாட்கள் பெரிதானது, நாட்கள் கடந்து வந்த பிறகு என்னுடைய அண்ணன் பயங்கர குடிகாரனா மாறிட்டாரு. பயங்கர குடிகாரனா மாறிட்டாருங்க. இயேசு பத்தி சொன்னா, எங்க இயேசு பத்தி கிராமங்களில் சொல்லும் போது யாரும் ஏற்றுக்கல. இயேசு யாருன்னு தெரியாது, இயேசு எப்படிப்பட்டவனும் தெரியாது. இயேசு யாரு, இயேசு எப்படிப்பட்டவர், அவர் இயேசுன்னா எப்படி, எங்கிருந்து வந்தவர், இயேசு எந்த ஊர்ல வந்தாரு, இயேசு எந்த உலகத்துல பிறந்தாரு அப்படி சொல்லுவார்கள். ஆனால் நம்புவதற்கு நாங்களாம் தயாராக இல்லை. ஒரு காலகட்டத்தில் உயர்ந்தது. என்னுடைய அண்ணன் குடிகார அண்ணன் குடிச்சு அவர் மறித்துட்டாருங்க. என்னுடைய மாமா அவரும் குடிச்சு மறிந்துட்டாருங்க. இன்னொரு மாமா அவரும் குடிச்சு மறித்துட்டாருங்க. எங்க அண்ணன் குடிகாரனா இருக்க போது நல்ல ஒரு அரசாங்கத்தில் வேலை பார்த்தாரு. அரசாங்கத்தில் கவர்மெண்ட்ல சென்னை பட்டணத்திலே சில்ட்ரன்ஸ் பார்க்னு ஒரு கவர்மெண்ட் இருக்கு. அங்க சிங்கம், புலி எல்லாம் தவறி மற்ற மிருகங்கள் எல்லாம் இருக்கும், ஏனை இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். அந்த இடத்துல ஒரு அரசாங்கத்தில் வேலை செய்தவர் அவர். அந்த இடத்துல இவருடைய வேலை என்னன்னா, குரங்குகளுக்கு தீனி போடுற வேலை, இந்த குரங்குகளை பாதுகாக்கக்கூடிய வேலை. அவர் என்ன பண்ணாருன்னா, அங்கிருந்து 15 கிலோமீட்டர் தூரத்தில் எங்க வீடு. அந்த இடத்துல இவரு ஒரே சாராயத்தை குடிச்சு ஒரே சண்டை வைப்பாருங்க, ஊரெல்லாம் திட்டுவாங்க. ஆனா இவர் என்ன பண்ணாருன்னா, சைக்கிள்ல குரங்கு வச்சு வித்தை காட்டி காசு வாங்கி குடிப்பாருங்க. அந்த சாராயத்தை விற்கிறவர் யாருன்னா எங்க தாய் மாமன், எங்க அண்ணன், எங்க அம்மாவுடைய தம்பி. அவர்கிட்ட போயிட்டு சண்டை வச்சு சாராயத்தை குடிப்பாருங்க. அந்த சாராயத்தை வாங்கி குரங்குக்கு ஊத்திட்டாருங்க. அந்த குரங்கும் போதி ஆயிடுச்சு, இவரும் போதி ஆயிட்டாருங்க. ஏன்டா இந்த மாதிரி பண்றான்ட்டு எங்க மாமா போய் எங்க அண்ணன் அடிச்சுட்டாருங்க. அவர் அடிச்சதுனால எங்க ஆள அடிச்சுன்னு குரங்கு போய் எங்க மாமா கடிச்சிடுச்சுங்க. குரங்கு போயிட்டு யாரை கடிச்சதுன்னா, பாசமா வைத்தவரை அடிக்கிறாங்கன்னு சொல்லி அடிச்சவரை கடிச்சிட்டீங்க. குரங்கு கடிச்சு ஒரு 2 மாசத்துல அவர் குரங்கு மாதிரியே கத்துவாருங்க. குரங்கு மாதிரியே படுத்துக்கிட்டே இருப்பார், திடீர்னு குரங்கு மாதிரியே கத்துவாருங்க. எங்க குடும்பத்துல பல சிக்கல், பல தொல்லைகள். இவர் இப்படிலாம் பண்றாருன்ட்டு எங்க அண்ணி கோச்சிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுச்சுங்க. இவரு குடின்னு குடிச்சிட்டு குடும்பமெல்லாம் வீணா போச்சு. அந்த மாதிரி குடிச்சு குடும்பம் வீணா போச்சு. அவர் கடைசியில மறிச்சு போட்டாருங்க. அவரும் மறிச்சாருங்க, எங்க மாமாவும் மறிச்சாருங்க, இன்னொரு மாமாவும் மறிச்சாருங்க. இவங்க எல்லாம் மறிச்சு குடியில மறித்தவர்கள். ஆனால் கிறிஸ்து எனக்கு எப்படி வந்தாருன்னா, கிறிஸ்து எனக்கு ஆண்டவர் ஒரு எப்படி சொல்ற, ஒரு விபத்து மாதிரி ஆண்டவர் தெரிந்து கொண்டேன். அதுதான் சொல்ற, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன், நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொன்னார். நாம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் போது அவர் ஒரு வழி வைத்திருக்கிறாருங்க நமக்கு. அந்த வழி பரலோகத்தின் வழி. அந்த வழியா பிரவேசிக்கிறவர்கள் எல்லாரும் நல்ல ஒரு பகுதியில் சென்றடைவார்கள். அதுதான் வேதம் சொல்லுகிறது. ஆனா பிசாசு குடிக்கிற வழி, தீர வழி, குடிக்கிற வழி, பீன்ஸ் போறது, ஆன்ஸ் போறது, பாக்கு போறது, குடிக்கிற வழியை காட்டுவான். ஆனால் குடிக்கிற வழியை விட்டு அந்த வழியை செல்கிறவர்கள் அவர்கள் மரணம் தான் நேரிட்டது. ஆண்டவர் இயேசு சொன்னாரு, நானே வழியும் சொன்ன ஜீவனமா இருக்கிறேன்னு சொன்னார். அந்த வழி சென்றவர்கள் பரலோகத்துக்கு சென்றார்கள். அந்த மாதிரி இடையில நான் இயேசுவை தெரிந்து கொண்டு இந்த பகுதியில எனக்கு செய்த நன்மைகளை நான் சொல்லி முடிக்கிறேன். 2019 வருடத்துல ஒரு மிஷின்ல வேலை செய்யற போது நான் கையை வைத்து மிஷின் வேலை செய்வது கையை கட்டாயிடுச்சு, விரல் கட்டாயிடுச்சுங்க. ஒரு விரல் கட்டானா 3 மணி நேரம் இல்ல 4 மணி நேரத்துல போனா தான் ஆபரேஷன் பண்ண, கை ஒட்டும். ஆனா கடந்தது 6 மணி நேரம் ஆயிடுச்சு, 8 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. 8 மணி நேரம் ஆன பிறகு மருத்துவமனைக்கு போறோம்.
பெரிய சென்னையில பெரிய ஹாஸ்பிட்டல் ஸ்டான்லி. டாக்டர் செக் பண்றாங்க, விரல் செத்து போச்சுட்டாங்க. விரல் செத்து போச்சு. விரல் செத்து போனதுனால அவங்க என்ன பண்றாங்க, வயிற்றுல டைப்ல கட் பண்ணி உள்ள வச்சு சதை வச்சு தைக்கிறாங்க. அப்படியே 21 நாள் வயிற்றுக்குள்ள இருக்கு அந்த கை. பயங்கர கஷ்டப்படுவாங்க. நான் போய் என்ன பார்த்தாங்க, எண்ணி அது மாதிரி செய்யணும்னு சொல்லிட்டாங்க. நான் ஆண்டவர்கிட்ட ஒரே ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் இந்த விரல் எனக்கு கூடணும். அந்த கையாகப்பட்டது மிஷின்ல கட் பண்ண பிறகு கீழே டவுனூண்டு கையாச்சு, கீழே கடுக்குதுங்க. யாருக்கும் தெரியல, விரலுக்கானன்றாங்க, கீழே கிடக்குதுங்க. ஆனா கடவுள் செய்தாருங்க பெரிய அற்புதம். அந்த விரலை எடுத்து போய் ஒரு டாக்டர் செக் பண்ணாரு, இந்த செல் இல்ல. இன்னொரு டாக்டர் செக் பண்றாங்க, இல்ல. இன்னொரு டாக்டர் செக் பண்ண இல்ல. பெரிய டாக்டர் வரட்டும். பெரிய டாக்டர் நைட்டு 11 மணிக்கு செக் பண்றாங்க, அவரும் ஒண்ணும் முடியாது சொல்லிட்டாருங்க. வெளியெல்லாம் ஒரே கத்துறாங்க. ஆனா நான் சொன்னேன், ஆண்டவரே எனக்கு இந்த விரலை நீங்க எனக்கு ஒட்ட வைத்து கொடுக்கணும். நான் ஒரு ட்ரெஷர்ல போட்டு ஒரு இருட்டு அறையில கலத்திட்டாங்க. இருட்டாக்குது, அதை படுத்துக்கிட்டே ஒரு சோமன். ஆண்டவரே அவங்க சல்லுன்னு போறாங்க வராங்க பேசுறாங்க. எனக்கா ஒன்னே புரியல. கடவுள் செய்த அற்புதம். உள்ள இட்டு போயினாங்க. ஒரு பெரிய டாக்டர்லாம் பார்த்து ஒண்ணுமே செல்லுல சொல்லிட்டவங்க. அதுல படிக்கக்கூடிய ஒரு தம்பி டாக்டர் அவரு பாக்குறாரு, ஓ இந்த செல்லு வேலை செய்யுதுங்க, இந்த கையை வச்சு ஆப்ரேஷன் பண்ணலான்னு சொன்னாங்க. ஆனா என்ன ஒரு அற்புதமான ஒரு இது என்னடான்னு பார்த்தா, அந்த அதே விரலை வைத்து கை தைத்தாங்க. இந்த கை எனக்கு நல்லா இருக்குதுங்க. இந்த கையில இப்ப எல்லாம் வண்டி ஓட்டுறேன், எல்லா வேலையும் செய்யலாம். ஒண்ணுமே செய்யக்கூடிய முடியாது இருந்த வேலையில ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுத்தார். ஏன்னா நான் ரட்சிக்கிற தேவன், அல்லேலூயா, அவர் வல்லமை உள்ளவர். அவர் நாங்கள் விரும்புகிற செய்யக்கூடிய வல்லமுள்ள தேவன் அவர். நான் ஜெபித்தேன், அதே போல கர்த்தர் எங்களுக்கு செய்தார். எனக்கு மாத்திரம் இல்லைங்க, இந்த பகுதியில் வாழ்கிற மக்கள் குடியினால இருக்கிறீங்களா, வாங்க, உங்களுக்காக நான் ஜெபிக்கப்படும். வியாதியோடு இருக்கிறீங்களா, வாங்க, உங்களுக்காக நான் ஜெபிக்கப்படும். துன்பத்தோடு இருக்கிறீங்களா, வாங்க, உங்களுக்காக ஜெபிக்கப்படும். ஆண்டவர் எங்களுக்கு செய்த அற்புதத்தை போல உங்களுக்கு செய்யணும். வாழ்க்கையில மாறும். கணவன் குடிக்கிறாரா, கணவன் திரும்பலையா, கணவனுக்காக வாங்க ஜெபிக்கோ. அல்லேலூயா. உடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மனம் திரும்புவார்கள் உங்கள் பிள்ளைகள். அல்லேலூயா. தேவனை ஏற்றுக்கொண்டு நீங்க சொல்றாங்க வாரம் ஆலயத்துக்கு போனோம்னு நினைக்காதீங்க. மதம் மாற சொல்ல, மனசு தான் மாறணும். உங்க மனசு தான் மார்க்கம். கர்த்தர் அப்படியா செய்து எங்களுக்கு செய்த சொன்னது போல உங்களுக்கு செய்வார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். வாங்க, உங்களுக்காக ஜெபிக்கப்படும். அல்லேலூயா. இந்த பகுதியில் உள்ள சபை, அல்லேலூயா, அல்லேலூயா.